எதனால இந்த பூமியில இத்தனை கடவுள் இருக்காங்க? உண்மையான கடவுள் யாரு? இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லட்டுமாங்க? ஒரு அம்மா அப்பாவுக்கு நிறைய குழந்தைங்க இருந்தாங்களாம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடலை போய் பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சாம். ஆனா அவங்க இருந்த பகுதியில கடலும் இல்லையாம், அவங்க அப்பாவுக்கு எல்லாத்தையும் கூட்டிட்டு போற அளவுக்கு வசதியும் இல்லையாம். ஒரு முறை அவங்க அப்பா கடலை பார்க்கறக்கான வாய்ப்பு கிடைச்சப்ப அவர் கையில இருந்த ஒரு பாட்டில்ல கடல் தண்ணியை மட்டும் எடுத்துட்டு வந்து பசங்களுக்கு காட்டலான்னு நினைச்சாராம். வீட்டுக்கு வந்து இதுதான் கடல் தண்ணி அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு பாட்டிலில் சின்ன சின்ன கப்பு அவங்க வச்சிருந்ததில் ஊற்றி கொடுத்துட்டாராம். இப்போ அந்த கடல் தண்ணி அடுத்தடுத்த தலைமுறையினரால் பத்திரப்படுத்தப்பட்டு வச்சிருந்தது. காலப்போக்கில் இந்த பாத்திரத்தில் இருக்கிறதுனால தான் இது கடல் தண்ணின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த கதையில் வர கடல் தண்ணி தான் கடவுள். அதை ஊற்றி வச்சிருக்க பாத்திரங்கள் தான் மதங்கள். எப்படி எல்லா பாத்திரத்தில் இருக்கிறதும் கடல் தண்ணி தானோ, அதுபோல் எல்லா மதங்களும் சொல்கிறது ஒரே கடவுள் கருத்துக்கள் தான். நம்ம தான் கருத்துக்களை தொலைச்சிட்டு பாத்திரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம்.